ஹாய், எங்கள் பசங்க எங்கே ரெடியாகின்னு கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. சரி, அங்கே நம்ம ஸ்விம்மிங் பண்ண போகலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. என்ன நினச்சின்னு தெரியல, அவருக்கு திடீர்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு மதியமாக உட்காந்துட்டு இருந்தோம். வாங்க நம்ம ஸ்விம்மிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி, பசங்களும் செம்ம ஜாலியாகவே நாங்கள் ஸ்விம்மிங் பண்ண போகிறோம் சொல்லிட்டு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேக் எல்லாம் மாட்டின்னு ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் தான் இருக்கும். அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அங்கே வந்து பெரியவங்களுக்கு ஸ்விம்மிங்கும் இருக்குது, சின்னவங்களுக்கும் பக்கத்தில் இருக்குது. சின்னவங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப க்ளீன் பண்ணவே இல்லை, ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, பெரியவங்களுக்கு மட்டும்தான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு பவுடர் வேறு போடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் ஸ்விம்மிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது எங்கள் கால் பாதம் இருக்குங்களா, கட்டை விரலாம் நல்லா அப்படியே கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படியே ரெட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா ஒரு 3 மணிக்கு வெயில் டைமில் போனதுனால தண்ணீரில் போனோடனே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் நெஞ்சு அளவு வர மாதிரி தான் இருந்துச்சு அந்த தண்ணி வந்து ஸ்விம்மிங்கில். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் சின்ன பையனுக்கு வந்து நான் ஸ்விம்மிங் பண்ணியே அவனை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி தான் அவனுக்கு இந்த செவுத்தை பிடிச்சிட்டே வந்து அப்படியே வா அப்படி சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். எங்கள் பெரிய பையனும் வந்து முதல்ல பயப்பட்டான், அப்புறமா வந்து செம்ம ஜாலியாக இருக்கு. ஏன்னா தண்ணி பார்த்தோன்னே பசங்களுக்கு ரொம்ப ஆசையாக வந்துச்சு நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு நானும் மேலே ஏறிட்டு திருப்பி குதிச்சுட்டு மேலே ஏறிட்டு குதிச்சுட்டு அதே மாதிரி சொல்லியிருந்தேன். என்னால் வீடியோலாம் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் ஹஸ்பண்டு பசங்க எல்லாமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். அங்கே வந்து யாரும் அவ்வளோ வரவும் மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் வாட்ச்மேன் அண்ணா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் சொன்னால் அவங்களும் உள்ளே அவ்வளோ வரமாட்டாங்க, வெளியவே தான் அங்கே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் மட்டும்தான் நல்லா ஜாலியாக ஒரு 5:30 மணிக்கு வரைக்குமே நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தண்ணியிலேருந்து நல்லா குதிச்சுட்டு, ஏன்னா பசங்களுக்கு வேறு புதுசாக இருக்குது, தண்ணி இல்லை வேறு இதுவாகிடும் இல்லை, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே நல்லா தண்ணியிலே என்ஜாய் பண்ணினே இருந்தோம். இங்கே ஸ்விம்மிங் பூலும் தனியாகவே இருக்காது, காசெல்லாம் கேட்பாங்க. பட் அதில் வந்து நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க, தண்ணியும் நல்லா இருக்காது. இதில் வந்து எப்படி தண்ணியில் அடிக்கடிக்கு வேறு க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே யாருமே வரமாட்டாங்க, நம்ம நல்லா ஜாலியாக விளையாடலாம். இதோட நைட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே வந்து அந்த ஸ்விம்மிங்குள்ளே லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் நைட்டில் வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நைட்டில் யாரும் வரத்துங்க அப்படி சொல்லிட்டு தான் இன்னைக்கு டேல வந்து என்னாச்சுன்னு தெரியல. எங்கள் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து தனியாக ஒரு பாத்ரூமும் இருக்குது. இந்த தண்ணியில் குளிச்சுட்டு அந்த தண்ணியிலையும் போய் நல்லா குளிச்சுக்கலாம் சொல்லிட்டு வாட்ச்மேன் என்ன சொன்னார். அங்கேயும் போயிட்டு பசங்களுக்கு லைட்டாக அந்த தண்ணியிலையும் நல்ல தண்ணியிலையும் நல்லா குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் நாங்கள். அப்புறம் அங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸ் சுற்றி பார்க்கும்போது நிறைய செடி எல்லாம் மரம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன மாமரத்தில் வந்து நிறைய மாங்காய் இருந்துச்சுங்க. சரி, எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ எது பார்த்தாலும் வீடியோ எடுத்துன்னு இருப்ப வா